ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏதோ ஒன்று இருக்கு சேனல். நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த மினியேச்சர் குக்கிங் வீடியோ தான் இது. எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாங்க என்ன சமைக்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மினியேச்சர் குக்கிங் பண்ண போறோம். ஸோ பால் காய்ச்சிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்றதுனால குலாப் ஜாமுன் பண்ண போறோம். இது ரெண்டும் பண்ண போறோம். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. மனிஷா, உனக்கு ஆர்வமா இருக்கா? நான் எல்லாம் சின்ன வயசுல சமைச்சது ஃப்ரெண்ட்ஸ். பசங்களோட பசங்களா சேர்ந்துட்டு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு, பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஜாலியா சாப்பாடு வடிப்போம், ஒருத்தர் குழம்பு வைப்போம், ஜாலியா சமைச்சு சாப்பிடுவோம். இப்ப அதெல்லாம் ஞாபகம் வருது. சரி வாங்க முதல்ல அடுப்பை பத்த வச்சுக்கலாம். பாருங்க, இந்த கட்டை வந்து நான் ஹார்ட்வேர்ல வாங்கிட்டேன். இதுக்கு பேர் என்ன மணி? ஜம்பர் கட்டாது. இப்போதைக்கு எங்களுக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஏதாச்சும் ரோட்ல போனா கட்டை குச்சி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கல, என்ன மாதிரியே உங்களுக்கும் கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் வந்து இன்னைக்கு 2 அடுப்பு பத்த வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதுல பால் காய்ச்ச போறோம், இன்னொன்னுல குலாப் ஜாமுனுக்கு சிறப்பு காய வைக்க போறோம். ஓகேங்களா? நம்ம இந்த கற்பூரம் போட்டு ஆரம்பிச்சிடலாம். மினியேச்சர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த அடுப்பு பத்த வைக்கிறது இருக்கிறதுலே டஃபஸ்டான வேலை. அடுப்பை மட்டும் சூப்பரா பத்த வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். சரி, ஓகே. முதல் முறையா சமைக்கிறோம் எங்க சேனல்ல. நல்லபடியா குக்கிங்கும் வரணும், வியூஸும் நல்லா போகணும். பத்த வச்சிடலாமா அடுப்பு? ஓகே. ரெண்டு அடுப்புமே சூப்பரா பத்திட்டு இருக்கு. சரி வாங்க ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிருவோம். பாலை ஊத்திக்கலாம். இப்போ குலாப் ஜாமுன் செய்ய போறதுனால இந்த பாத்திரத்துல நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணணும். ஸோ சுகர் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் சுகர் போட்டுக்கோங்க. சக்கரை போட்டாச்சு, தண்ணி ஊத்திக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வேகட்டும். என்ன அடுப்புலாம் பத்துதா இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஒரு 1/4 மணி நேரம் இந்த அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்கோம். இந்த கட்டை வந்து எரியும் நான் பார்த்தேன். ஆனா நாங்க அவுட்டோர் மாடியில சமைக்கிறதுனால காத்துக்கு எல்லாம் அணைஞ்சு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது எரியல, அதனால மரத்தோட குச்சியெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது எந்த காலத்துல நாங்க சமைச்சு முடிக்க போறோம் தெரியல. பாருங்களேன், இப்ப வந்து குச்சியெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆடை வந்துருச்சு, ஒரு வழியா பால் காய போகுது, பாப்போம். ஆனா மினியேச்சர் குக்கிங்ல எப்படிதான் பண்றாங்களோ தெரியல, பாவம், ரொம்ப கஷ்டம். நம்ம பார்த்துட்டு ஈஸியா சே இவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. எப்படிதான் சமைக்கிறாங்களோ தெரியல. மினியேச்சர்ல ரொம்ப கஷ்டம். பால் ஏடு பதிஞ்சிருக்கு. கடவுளே நல்லபடியா பொங்கிடணும்.
ஒரு வழியா பால் பொங்க வைக்க போறோம் friends. கடவுளே. பொங்கட்டும் பொங்கட்டும். வாடா. பொங்குது சூப்பர். எப்படியும் நாங்க பாலை காய்ச்சிட்டோம் நல்லபடியா. சூப்பர். பால் பொங்கட்டும். சிரப் காய வச்சிட்டோம். சுட சுட இருக்கு மூடிடலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ள மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம குலாப் ஜாமுன் மாவு பிசைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டா இது மாதிரி ஊட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு நாங்க படுற அவசரத்துக்கு பாருங்க. ஐயோ கடவுளே. இதுக்கு என்ன குச்சி வந்து யூஸ் பண்ணலான்ட்டு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மினியேச்சருக்கு என்ன குச்சி யூஸ் பண்ணலான்ட்டு. நாங்க அந்த மரக்கட்டை யூஸ் பண்ணி பார்த்தோம், அது செட் ஆகல, ஸ்லோவா தான் பத்துது. ஸோ எது யூஸ் பண்ணலாம் பார்த்து சொல்லுங்க. பாப்போம் எப்படி வருதுன்னு பாப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் பண்ணி கரெக்டா பண்ணிடணும். குச்சி எல்லாம் தேடி எடுத்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிடணும். பரவாயில்ல, இப்ப எரியுது நல்லா. ஆயில் சூடாயிடுச்சா பாத்துடலாமா? பால்ஸ் போட்டு பார்க்கலாம். பரவாயில்லையே, சுடுது. என்ன ஒரு ஆச்சரியம். நான் ரொம்ப குட்டியா பண்ணப்பேன். இப்படி பண்ணாதான் குலாப் ஜாமுன் கரெக்டா. பரவாயில்ல, என்ன நல்லா கொதிக்குது. இதுக்கே எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாரு, எவ்வளவு குட்டியா போட்டு. இவாங்க இன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ரௌனா ஆக்கிக்கலாம். ஓகே, இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப இந்த சக்கரை பாகுல போட்டுடலாம். அழகா இருக்குல்ல குட்டி குட்டியா. சோ அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குலாப் ஜாமுன் பாத்தீங்கன்னா 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பரா ஊறி இருக்கு பாருங்க. குண்டு குண்டா பிளேட்ல வச்சுக்கலாம். Thanks. Gulab jamun ready. Friends, இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்க குலாப் ஜாமுன் டேஸ்ட் பார்த்துடலாம்.
இங்க நல்லா ஊறி இருக்கு இல்ல? ம் இங்க இரு, உள்ள பாரு நல்லா ஜூசியா. செம டேஸ்ட். மனுஷன் எப்படி இருக்கு பாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி இருக்கு பாருங்க. கட் பண்ணது நல்லா சாஃப்டா இருக்கு. வேற ஜூசியா இருக்கு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நாங்க நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் குட்டி பசங்க கிட்ட கொடுத்து செய்ய சொல்லுங்க, செய்வாங்க. ஓகேங்களா? குட்டி பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். சரி, எந்த குட்டி பசங்களாச்சும் இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா ஆன்ட்டி செஞ்சது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஏதோ ஒண்ணு இருக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.